உங்க வீட்டில் எல்லாருமே இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் மொபைலில் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இதே சமயத்தில் வெளியே கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? போய் கதவை திறப்பீங்களா? இல்லை யாராக இருந்தாலும் நாளைக்கு வாங்க, இப்போ நாங்கள் தூங்க போகிறோம், வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்குள்ள போய் படுத்துக்கிடுவீங்களா? அண்ணே வணக்கம். என்னண்ணே வர வர எல்லாமே ஒரே பயங்கரமான டாபிக் எடுத்து பண்றீங்க போல இருக்கு. பின்னாடி பார்க்க ஏதோ பேய் போஸ்டர் அது இதுன்னு எல்லாம் பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன லேட்டு? யூடியூப் செலிபிரிட்டி ஆனதுலேருந்து ரொம்ப பிஸி ஆகிட்ட போல இருக்கு. அது என்னமோ கொஞ்சம் உண்மைதானே. இருந்தாலும் உனக்கு இருக்கிற நக்கல் இருக்கு. சரி வா வீடியோக்குள்ள போவோம். அது சரி, டாபிக் பத்தி என்னன்னு சொல்லவே இல்லையே. அதுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் நீ வந்துட்ட. ஓ அப்படியா? எனக்கு கொஞ்சம் திருப்பி கொடுங்களேன் எனக்காண்டி. இப்போ நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன். கேளுங்க. இப்போ நைட்டு ஒரு மணிக்கு உங்க வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் மொபைல்ல யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா வெளியே யாரோ கதவை தட்டுற சவுண்டு கேட்குது உனக்கு. நீ என்ன பண்ணுவ? போய் கதவை திறப்பியா இல்ல போர்வையை நல்லா இழுத்து மூடிட்டு படுத்துக்கிடுவியா? நான்லாம் நல்லா இழுத்து மூடிட்டு தூங்கிடுவேன். நைட்டு 1 மணிக்கு வந்து கதவை தட்டுறவங்க இப்போ எவங்க திறந்துக்கிட்டு இருப்பான்? பேயா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதேதான், அதே பேய் தான் இன்னைக்கு டாபிக். ஆமல்ல, நீங்க கூட ஏதோ தமிழ் படத்துல உள்ள பேயில பத்திலாம் ஒரு வீடியோ போட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அது இன்னைக்கு தானா? அதே அதே. சூப்பரு. ஆனா எனக்கு கொஞ்சம் பேயினா பயம், அதனால கொஞ்சம் நல்லா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா என்னமோ நான் இன்னைக்கு மட்டும் தான் நல்லா பண்ற மாதிரியும் முன்னாடிலாம் நல்லா பண்ணாத மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் இல்லைண்ணே, கொஞ்சம் பேய் டாபிக் இங்க போய் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா நல்லா பண்ணீங்கன்னா பேய் கோச்சிக்காம இருக்கும். அதான் சொல்ல வந்தேன். சரி வா வீடியோக்குள்ள போலாம். நீ என்ன சொன்ன? நான் போறதுக்குள்ள போய் மூடி படுத்துக்கிடுவேன்னு சொன்னேன், அதானே? ஆமா. ஆனா தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. பல தலைமுறையா நம்ம சினிமால பேய் இருக்கு, ஆவி இருக்கு, சாபம் விடுறது, பழி வாங்குற பொம்பளை பேய், காட்டுல பேய் இருக்கு, அரண்மனையில பேய் இருக்கு, டிவியில பேய் இருக்கு, ஏன் பாத்ரூமை கூட விட்டு வைக்கல அதுல கூட பேய் இருக்குன்னு நம்மள காமிச்சிருக்காங்க. ஆனா அதுவே ஒரு கட்டத்துல பேய் நம்மள பயமுறுத்ததை விட்டுட்டு இப்போ சிரிக்க வைக்க ஆரம்பிச்சுட்டு. அதுதான் இப்ப தமிழ் சினிமாவில ஹாரர் காமெடி ரெவல்யூஷனா வந்துகிட்டு இருக்கு. ஆமாண்ணே, இப்பெல்லாம் ரீசெண்டா வர எந்த படத்தை பார்த்தாலுமே எனக்கு பேய பார்த்தா பயம் வருது கிடையாது, சிரிப்பு தான் வருது. அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவை. இப்போ அந்த விஷயத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எப்படி பேய் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்போ காமெடி பேய் படமா வந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தான் இந்த படத்துல கொஞ்சம் தெளிவா பேச போறோம். புரிஞ்சதுண்ணே. தமிழ் சினிமால நம்ம ஹாரரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளோட மித்தாலஜி, ஃபோக்லோர், கோஸ்ட் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்களே அப்படின்னா என்னது? அது போக போக உனக்கு நான் தெளிவா சொல்றேன். நம்ம ஊர்ல இருக்கிற கதைகள் எல்லாம் பேய்ங்கிறது வெறும் ஜஸ்ட் பின்னாடி இருந்து பூன்னு சொல்லி பயமுறுத்துற ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன் பழி வாங்கணும், அதுக்கு நியாயம் கிடைக்கணும், அதுக்கு யாராவது சாபம் விட்டுருப்பாங்க, அந்த சாப விமோச்சனம் அடையணும், இல்லைன்னா அவனை யாராவது தன்னை கொண்டிருப்பாங்க, அதனால அந்த கொண்டவனை பழி வாங்கணும்னு ஆவி வரும். அதனாலதான் அந்த காலத்துல வந்த தமிழ் படங்கள்ல, அதாவது பேய் படம் சொல்ற படங்கள்ல சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அதாவது மந்திரம், மாயம், சாபம், அமானுஷ சக்தி, மறுபிறவி, இப்படின்னு ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 1951 வந்த மர்ம யோகிங்கிற படத்துலதான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டார்க் ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கும் அந்த காலத்துல சிஜிஐ கிடையாது, கிரீன் ஸ்கிரீன் கிடையாது, விஎஃப்எக்ஸ் கிடையாது. இப்ப நம்ம பண்ற ஏகப்பட்ட அனிமேஷன் விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன் அதெல்லாம் கூட விடு. நம்ம ஒரு சின்ன ஒரு சீன் பின்னாடி நவுடுது அப்படின்னா அது நவுட்டதுக்கு ஒரு பெரிய ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கிரீனை நவுட்டதுக்கே 4 பேர்கிட்ட தேவைப்படும். இந்த லிமிடேஷன் எல்லாம் தாண்டி கூட அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நான் அந்த மர்ம யோகி படத்தை பார்த்ததே இல்லைண்ணே. நம்ம யூடியூப்ல இருக்காது. இருக்கு. அந்த படத்தோட ஹீரோ யாருன்னு சொல்லி பார்ப்போம். தெரியாது. அந்த படத்தோட ஹீரோ நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என்னென்ன சொல்றீங்க? அந்த காலத்துல எம்ஜிஆர் பேய் படத்துல நடிச்சிருக்காரா? அவர் எல்லா வகையான படத்துல நடிச்சிருக்காரு. பேய் படத்துல நடிச்சதா உனக்கு புதுசா தெரியுதா? இல்லண்ணே, நான் அவர் நடிச்சதுல ஆக்ஷன் படம் மட்டும் தான் ஜாஸ்தி பாத்திருக்கேன். நானா நீட்டான ஷாட் எடுத்து அடிக்கிறது அந்த மாதிரி தான் பாத்திருக்கேன். அதனாலதான் கேட்டேன். இந்த படம்லாம் அவர் நடிக்க வந்த புதுசுல நடிச்ச படங்கள். இதுக்கு அடுத்து பேய் படத்துல ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா யார் நீ அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துல ஜெய்சங்கர், ஜெயலலிதா அவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஜெய்சங்கர் ஒரு படத்துல இல்லாம எல்லா டாபிக்லயும் படம் நடிச்சிருப்பாரு போல இருக்கு.
அவர் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர் ராசா. அவர் எல்லா படத்தும் நடிச்சிருக்காரு. ஏன் இப்ப நம்ம கௌபாயை பத்தின ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாலும் அவர்கிட்ட இருந்தா நம்ம ஆரம்பிக்கவே செய்யணும். இப்போ யாரு நீ படத்துக்கு வருவோம்? இந்த படம் வந்து பேய் படமா, சூப்பர் நேச்சுரல் படமா, இல்ல சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி படமா, இல்ல த்ரில்லர் படமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிரும் நீ பார்க்கும்போது. ஏன்னா இந்த படத்துல அவ்வளவு எலிமெண்ட்ஸ் தூக்கி வச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு உண்மையிலே இருக்காளா, உயிரோட இருக்காளா, செத்துட்டாளா, ஆவியா, என்ன ஒரு இதுன்னு ஒண்ணு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. கிளைமேக்ஸ்ல தான் ரிவீல் ஆகும் அத்தனையுமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச சஸ்பென்ஸ் படங்கள்ல இதுவும் ஒண்ணு. நீங்களே இது ஒரு சஸ்பென்ஸ் படம் அப்படின்ட்டீங்க, அப்புறம் இது பேப்பர் இல்ல தானே? நீ ரொம்ப தெளிவா யோசிச்சுக்கிட்டு இருக்க. ரொம்பலாம் யோசிக்காத, என்ன சொல்றத மட்டும் கேளு. சரிண்ணே. இதுல அந்த பொண்ணுக்கும் ஹீரோவுக்கும் என்ன தொடர்பு, அவங்க ரெண்டுக்குள்ள என்ன கனெக்ஷன் இருக்குன்னு கடைசி வரைக்கும் கன்ஃபியூஷனாவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆடியன்ஸ். இந்த படத்துல ரொம்ப முக்கியமான சேஞ்ச் என்ன தெரியுமா? மற்ற படத்துல எல்லாம் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல என்னன்னா பேய் இருக்கா இல்லைன்னு ஆடியன்ஸே கேள்வி கேட்பாங்க. இப்போ ஆடியன்ஸ் ஆனா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்க பார்த்ததுலயே ரொம்ப பயந்து பயந்து பார்த்த படம் பேய் படம்னா இந்த படம், அது கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. டேய் ஆமா, நீ எந்த படத்தை பார்த்த ரொம்ப பயந்த? படமா? எனக்கு பேயின்னு யாரும் சொன்னாலே பயந்துருவேன். இதெல்லாம் படத்தை பார்த்து தான் பயப்படுமா? நான் பயப்படாத பார்த்த படம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நீ என்னோட எல்லாம் மோசமா இருக்க. நீங்களும் பேய் தான் பயப்படுவீங்களோ? பயப்படுவேன் தான், ஆனா உன் அளவுக்கு கிடையாது. நான் கொஞ்சமா தைரியமா பார்ப்பேன். எப்படி? சுத்தி ஆள் உட்காந்துட்டு இருக்கும் போதா? உனக்கு தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சு நீங்களும் என்ன மாதிரிதான் அப்படின்ட்டு. சரி சரி வா, இப்ப வீடியோக்குள்ள போவோம். இப்போ 1970 இருந்து 90 வரைக்கும் பேயில இருந்து ஏற்பட்ட எலிமெண்ட்ஸை புதுசா ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே 1970 இருந்து 80க்குள்ளதான் தமிழ் சினிமால முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ஸ், அதாவது மசாலாவை மேல தூங்கினாங்க. அந்த மசாலாக்கு பேர் தான் ரீஇன்கார்னேஷன். அப்படின்னா மறுஜென்மன் அர்த்தம். எப்படி? மனுஷன் செத்து அடுத்த ஜென்மத்துல புதுசா பிறப்பானே அதான்? அதேதான். அப்படி உண்மையிலே இருக்கா? அது தெரியாது, ஆனா படத்துல இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. மறுஜென்மம்னா எப்படின்னா அவரை ஒருத்தர் கொல்றுவாங்க. அதாவது நம்ம ஹீரோ ஒருத்தர் கொல்றாருன்னு வச்சுக்கோம், அவர் அடுத்த ஜென்மத்துல திருப்பி பிறக்காரு. அவருக்கு அந்த ஜென்மத்திலயும் பழைய ஜென்மத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுலாம் ஞாபகத்துல வருது. உடனே அவர் வில்லனை பழிவாங்க கிளம்பிடுவாரு. பசங்களுக்கு லவ் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, போன ஜென்மத்திலே சேர்றதுக்கு வழியே விட மாட்டாங்க நம்ம நாட்டுல. என்ன? அது என்னமோ உண்மைதான். இந்த விஷயத்த வச்சு தமிழ்ல வந்த முத படம் வந்து 1000 ஜென்மங்கள் அப்படிங்கிற ஒரு படம். அது 1978 வந்துச்சு. இதுக்கடுத்து 1984 எனக்குள் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. நம்ம கமல்ஹாசன் இதுல டுவல் ரோல் தான் நடிச்சிருப்பாரு. அதாவது பழைய ஜென்மத்திலயும் அவர் தான் ஹீரோ, ரெண்டாவது ஜென்மத்திலயும் அவர் தான் ஹீரோ. இந்த மாதிரி படத்துல உள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஹீரோவை கொண்டுருவாங்க, அடுத்த ஜென்மத்துல ஹீரோக்கு வந்து பழி வாங்குவாரு. இல்லாட்டி ஒரு பழைய அரண்மனை இருக்கும், அதுல பல மர்மமான சம்பவங்கள்லாம் நடக்கும். அதுல ஆவி, இதுல குடும்ப ரகசியம். அதுக்கடுத்து அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து இந்த ஜென்மத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஹீரோயின் வில்லனா பழி வாங்குவாரு. அதுதான். வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் இந்த படம்லாம் அந்த டைம்ல ரொம்ப சூப்பரா ஓடிச்சு. இதுக்கு அடுத்து தமிழ் சினிமால தூங்கின மசாலா தான் பாம்பு படங்கள். பாம்பா? பாம்பு என்னென்ன பண்ணும்? பாம்பு வந்து பழி வாங்குமா? ஆமா, ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது நம்ம நார்மலா ஊந்து போற பாம்பு கிடையாது, மனுஷ பாம்புங்க. என்னது மனுஷ பாம்பா? அப்படின்னா நான் தான் சொன்னோம் இல்லையா, நம்மளால எழுதப்படாத ஏகப்பட்ட கதைகள் நம்ம நாட்டுல இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. அதாவது இச்சாதாரி நாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத இச்சாதாரி நாகமா அப்படின்னா? அது பாம்பு தான், ஆனா அது எப்ப நினைச்சாலும் மனுஷனாவும் மாறும். அததான் இச்சாதாரி நாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ நான் கேட்கேன் அப்படிங்கறதுக்காண்டி நீங்க என்ன சொல்லுவீங்களா? என்னடே, நீயா படம் பார்த்ததே இல்லையா? அது என்ன படம்? 1979 நீயா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட ஹீரோ வந்து கமல்ஹாசன். கமல்ஹாசன் ஒரு படத்தையும் விட மாட்டாரு போல இருக்கு, எல்லா இதுலயும் நடிச்சிருப்பாரு போல இருக்கு. அது என்னமோ உண்மைதான். இந்த படத்துல ஹீரோ, அதாவது கமல்ஹாசனும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு காட்டுக்குள்ள போவாங்க. அங்க 2 பாம்பை பாத்துருவாங்க. அந்த பாம்புல ஒரு பாம்பை ஹீரோட ஃப்ரெண்டு சுற்றுவாரு. அந்த பாம்பு செத்து போயிடும். ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்து ஓடிடுவாங்க. இப்பதான் அந்த படத்துல ஒரு ட்விஸ்ட். அந்த 2 பாம்புல ஒரு பாம்பு ஆம்பளை பாம்பு, ஒரு பாம்பு பொம்பளை பாம்பு. இதெல்லாம் செத்தது வந்து ஆம்பளை பாம்பு. இப்போ செத்த அந்த ஆம்பளை பாம்பு கண்ணுல வந்து அவங்களை யாரெல்லாம் கொண்டாங்களோ அவங்களோட படம் பதிவாயிருக்கும். பாம்போட கண்ணுல கேமரா இருந்துச்சா? அப்படிதான் வச்சுக்கோயேன். குறுக்கு கேள்வி கேட்கறாடா, ஃப்ளோ போயிருக்குல்ல. சரி சொல்லுங்க. அத அந்த பொம்பளை பாம்பு பார்த்துட்டு அந்த கண்ணுல இருந்து அத்தனை வார்த்தையும் தேடி பிடிச்சி பழிவாங்கதான் அந்த படத்தோட கதை. கடைசியில உயிர் தப்பிக்கிறது வெறும் ஹீரோ மட்டும்தான். இதெல்லாம் புதுசா? என் பேய் படமா இருந்தாலும் சரி, எந்த படமா இருந்தாலும் சரி, கடைசியில உயிர் பிடிக்கிறது ஹீரோ மட்டும்தான், மத்தவங்க தான் சாவாங்க. வாஸ்தவமான பேச்சு. 1980 இருந்து 90 வரைக்கும் ஹாரர் படத்துல வேற டிசைன்ல காமிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல பேய் இருந்துச்சு, பிசாசு, நாகம், மறுபிறவி, சாபம், ஹாண்டட் ஹவுஸ், பிளாக் மேஜிக் இன்ட்ரோ பண்ணாங்க. அதுக்கடுத்து ரிவெஞ்ச் ஸ்பிரிட், அது பழிவாங்குற ஆவி, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் முக்கியத்துவம் காமிக்க ஆரம்பிச்சாங்க.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஹாரர்னாலே ரொம்ப சீரியஸான படம். அதுல காமெடிங்கிறது அப்பப்போ தனியா ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்கும், அவ்வளவுதான். இதுல பேய் படங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக். இப்ப பேய் படங்கள்லாம் எப்படி இருக்கும், பேய் வந்தா பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் ஓடும், ஹீரோ பயப்படுவாரு, ஹீரோயின் கண்ணா பின்னான்னு கத்தும், ஃபேமிலி எல்லாம் பயந்து ஓடும், ஆடியன்ஸ் பயப்பட்டு கத்துவாங்க தியேட்டர்ல. இதுல நடுவுல ஏதோ சும்மா இந்த கருவேப்பில தூண மாதிரி அப்பப்போ காமெடி ட்ராக் ஏதோ லேசா ஓடும். இப்படி போய்கிட்டு இருக்க டைம்ல தான் 2000த்துல புதுசா ஒரு ஃபேஸ் இன்ட்ரோ ஆகுது பேய் படங்கள்ல. இப்போ 2000த்துல தான் புதுசா டெக்னாலஜி தான் வளர ஆரம்பிச்சிச்சு. கேமரா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆச்சு, சவுண்ட் டிசைன் வந்துச்சு, விஎஃப்எக்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதே மாதிரி ஹாரர் படமும் மாடர்னா மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சந்திரமுகி. சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம். அதே 2005ல வந்த படம் அது. அப்பா, அப்படின்னா அந்த படம் 20 வருஷத்துக்கு மேல ஆச்சா? ஆமால, டைம்லாம் எப்படி போகுதுன்னே தெரியல. இந்த சந்திரமுகி படம் தான் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. இதுல சைக்காலஜிக்கல் எலிமெண்ட்ஸ் வந்துச்சு, சூப்பர் நேச்சுரல் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணாங்க, காமெடி இருந்துச்சு, டிராமா இருந்துச்சு, ஃபேமிலி எமோஷன் இருந்துச்சு, சூப்பர் ஸ்டாரோட பெரிய கிராண்ட் இமேஜ் இருந்துச்சு. இப்படி எல்லா மசாலாவையும் ஒரே படத்துல மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. இந்த படத்துல ரொம்ப பிரைட்டா தெரிஞ்ச மசாலா காமெடி. அது செம்மையா ஹிட் ஆயிட்டு. அதுவும் வடிவில் வர்ற எல்லா சீனுமே இப்பவும் கூட மீம் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே, நானும் ரொம்ப பாத்திருக்கேன் அதெல்லாம். சந்திரமுகி படம் ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணுச்சு. அது என்ன அப்படின்னா, வெறும் ஹாரரை மட்டும் வச்சு ஃபேமிலி ஆடியன்ஸை தியேட்டருக்கு கூப்பிட்டு வர முடியாது. ஹாரருக்குன்னு ஒரு ஃபிக்ஸான ஆடியன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த ஆடியன்ஸையும் நம்ம தியேட்டருக்கு இழுக்கணும்னா அதுக்கு முக்கியமா காமெடிங்கிறது தேவை அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எடுத்த படம் தான் சந்திரமுகி. ஹாரர், காமெடி, ஸ்டார் பவர், சாங்ஸ், இமோஷன், பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் தான் ஒரு பக்காவான கமர்ஷியல் பேக்கேஜ். ஆனா நான் என்னமோ இந்த ஹாரர் காமெடி எல்லாம் முனி படத்துல தான் வந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். திருப்பி சந்திரமுகிலையும் இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணாங்க. தெரிஞ்ச படம் தான் தெரிஞ்சிச்சு இதுதான் அந்த படத்தோட ஆரம்ப புள்ளி அப்படின்ட்டு. முனி 2007ல வந்த படம். நான் முனி படத்தை பார்க்க போனதே பெரிய கதை. ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பருத்திவீரன் படத்தை பார்க்கறதுக்கு தேட்டர் போயிருந்தேன். ஆனா அந்த ஷோ அவைலபிள் இல்லாம அதுக்கு அடுத்த ஷோ தான் டிக்கெட் அவைலபிளா இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், அதுக்கு இந்த ஷோ முனி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, எப்படி நம்ம காத்து கிடக்க வேண்டியிருக்கு, அதுக்கு பதிலாக முனியும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம பருத்திவீரனை பார்க்கலாமே அப்படின்னு பார்த்த படம் தான் முனி. அதுவும் அந்த படத்துக்கு நான் உள்ள கூட்டு போனதுக்கான காரணமே அதுல ராஜ்கிரண் நடிச்சிருந்தது தான். ஏன்னா எனக்கு ராஜ்கிரண் ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னமோ முனி படத்துல அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. படம் பார்த்துட்டு வந்த பிறகு எனக்கு ஒரு ஓகேவான படமா தான் தோணுச்சு. ஆனா இந்த ஹாரர் காமெடி படத்தை எக்ஸாக்டா டெம்ப்ளேட்டா செட் பண்ண படம் காஞ்சனா, அதாவது முனி பார்ட் 2. இதுக்கு அடுத்துதான் அந்த ஹாரர் காமெடிங்கிற ஃபார்முலாவுக்கே காஞ்சனா ஃபார்முலான்னு பேர் வச்சாங்க. காஞ்சனா ஃபார்முலா என்ன, ஒரு பயந்த ஹீரோ, ஒரு ஹாண்டடான ஒரு சிச்சுவேஷன், அதுல பழிவாங்க துடிக்கிற ஒரு ஆவி, அதோட நிறைய காமெடி. ஆனா முக்கியமா பேய்க்கு ஒரு எமோஷனல் பேக் ஸ்டோரி இருக்கணும். இது ஆடியன்ஸோட செம்மையா கனெக்ட் ஆயிட்டு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, நல்லா யோசிச்சு பாரு. ஹீரோவுக்கு பேய்னா பயம், ஆனா அடுத்த சீன்ல ஹீரோ உடம்புக்குள்ள பேய் இருக்கும். காஞ்சனா 2011ல வந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு 2-3 வருஷத்துக்கு இப்படி எதுவும் நடக்கல. ஆனா 2014ல இருந்து திருப்பி அது கிக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. 2014ல 2 படம் வந்துச்சு. ஒன்னு யாம் இருக்க பயமேன், 2வது அரண்மனை. ரெண்டுமே சேம் டெம்ப்ளேட் தான். யாம் இருக்க பயமேனும் காமெடி ஹாரர் மூவி தான், அரண்மனையும் அதே மாதிரி காமெடி ஹாரர் மூவி தான். யாம் இருக்க பயமேன் படத்தோட கதை என்ன, ஒரு பேய் பங்களா, அதை ஹோட்டலா கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அங்க தங்க வர எல்லா அத்தனை பேருமே ஒண்ணு செத்து போறாங்க. இது எல்லாமே காமெடியா காமிச்சிருப்பாங்க. லேசா பயமுறுத்துற மாதிரி ஒரு சீன் போகும், அடுத்த சீன்ல திருப்பி காமெடி வந்துடும். இப்போ நீயோ யோசிச்சு பாரு. இப்போ ஒரு பேய் ஆன்னு கத்திக்கிட்டே வந்துச்சுன்னா அது பேய் படம். அதே இதை பேய் கத்தும் போது இன்னொரு பேய் அம்மா நீ கத்தாத, நீ கத்துறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படி சொன்னா அது காமெடி ஹாரர் படம். அதே 2014ல சுந்தர் சி ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்துக்கு பேர் தான் அரண்மனை. இதுவும் அதே ஹாரர் காமெடி ஜானர்ல வந்த படம் தான். இதுவும் செம ஹிட். படம் சூப்பரா இருந்துச்சு, பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. புதுசா ஏதோ நம்ம ராகவா லாரன்ஸ் எடுத்த படம் மாதிரி இல்லாம இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. இந்த படத்தோட மெயின் கேரக்டரே ஒரு அரண்மனை தான். இந்த படத்தோட டெம்ப்ளேட் என்ன, ஒரு பழைய அரண்மனை, அதுல சூப்பர் நேச்சுரல், மிஸ்ட்ரி, த்ரில்லர் இதெல்லாம் இடையில போகுது. ஃபேமிலி, காமெடி, சாங்ஸ், கொஞ்சம் கிளாமர், ஆக்ஷன் இதெல்லாம் போட்டு பக்காவா கமர்ஷியலா ரெடி பண்ண படம் தான் அரண்மனை. ஒரு காமெடி ஹாரர் படத்துக்கு என்னெல்லாம் வேணும், இதை இப்போ நான் சொன்ன எல்லாமே வேணும். அரண்மனை படம் சக்ஸஸ் ஆனதுமே ஹாரர் காமெடிக்குன்னு தனியாக ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாவே இன்ட்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹாரர் காமெடிங்கிறது ஒரு ஜானரை தாண்டி ஒரு ஃபேக்டரி மாதிரி ஆயிட்டு. அந்த ஃபேக்டரிக்குள்ள இப்போ ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் உள்ள வர ஆரம்பிக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் ஹாரர் காமெடி ஒர்க் ஆகுதா, அப்போ அடுத்த ப்ரொடியூசர் அப்போ நான் ஒன்று பண்ணிக்கிட்டா, தாராளமா பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து 3வது ப்ரொடியூசர், அப்போ நானும் ஒன்று
ஓ தாராளமா படிக்கீங்க, உங்களுக்கு இல்லாததா? இப்போ என்னடானா பேய் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் என்னதான் பண்ணேன் அப்படின்ட்டு. இதுக்கு அடுத்து 2015 இருந்து 2020 வரைக்கும் ஹாரர் காமெடிக்குன்னு ஒரு தனியா அலையா அடிக்க ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து முக்கியமான படங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா 2015 காஞ்சனா 2 டார்லிங், அதுக்கடுத்து 2016 இருந்து அரண்மனை 2 தில்லுக்கு துட்டு, தேவி, ஜாக்சன் துறை, 2017 மரணத நாணயம், 2018 வந்து இருட்டறையில் முரட்டு குத்து, 2019 தில்லுக்கு துட்டு 2, காஞ்சனா 3, அதுக்கடுத்து தேவி 2 வந்துச்சு. அதுக்கடுத்து 2020 தான் இரண்டாம் குத்து ரிலீஸ் ஆச்சு. இதே காலகட்டத்தில் தான் ஹாரர் காமெடிங்கிறது பெரிய கமர்ஷியல் ட்ரெண்ட் ஆச்சு. இதுக்கு அடுத்து என்ன காமெடி இல்லாம ஹாரர் படம் வரவே இல்லையா? ஏன் வரல? ஏற்பட்டது வந்துச்சு. அதை பத்தி நான் போக போக பேசுறேன். இப்போ இந்த ஹாரர் காமெடி ஃபார்முலாவை கொஞ்சம் டைசெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டெப் 1 தேவை ஒரு பழைய வீடு. ஸ்டெப் 2 அதுக்குள்ள போகக்கூடாதுன்னு வெளியோட்ட வந்து எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸ்டெப் 3 ஹீரோ இதெல்லாம் கேட்டும் நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு போவான். ஸ்டெப் 4 ஹீரோட ஃப்ரெண்டு வந்து நானும் உள்ள வரேன்னு சொல்லிட்டு சாவ போவான். ஸ்டெப் 5 ஹீரோயின் கிளாமர் எல்லாம் எப்படி படம் ஓடும், அதனால நானும் வாரேன்னு சொல்லிட்டு உள்ள போவேன். இதுல ஸ்டெப் 6 ஆடியன்ஸ்ல சேர்ந்து எதுக்கு இவங்க தேவையில்லாம உள்ள போய் சாவ போறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் படம். என்னங்க நீங்க பேச பேச எனக்கு பூச்சி வாங்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் கதை உச்சுமா கிரீச்னு ஒரு சவுண்டோட திறக்கும். பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்கும் பயங்கரமா. அதை கேட்ட உடனே ஆடியன்ஸ் கொஞ்சம் பயந்து கத்துவாங்க. இப்போ என்னடான்னா கதவு திறக்குது, அதே மாதிரி பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் சவுண்ட் வருது, திடீர்னு பார்த்தா ஏதாவது காமெடி நடக்குது, ஜனங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு ஹாரர் காமெடியோட ஃபார்முலாவே இதுதான். அப்ப அந்த சீரியஸான ஹாரர் படம் இருடா சொல்ல விட மாட்டேக்காங்கய்யா. நீ கேட்டிய என்னடா சீரியஸான ஹாரர் படம்லாம் வரலையா அப்படின்ட்டு. முன்ன மாதிரியே சில ப்ரொடியூசர்ஸும் யோசிச்சாங்க. அவங்க யோசிச்சு சில படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி படத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சீரியஸான பேய் படங்கள்ல 2009 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல முத படம் வந்து ஈரம். தண்ணிய ஒரு பேயா காமிச்சு மக்களை பயமுறுத்த முடியுமா? முடியும்னு காமிச்சது தான் இந்த படம். படம் சூப்பரான ஹிட்டு. அதுக்கு அடுத்து யாவரும் நலம், ஹிந்தியில 13Bங்கிற பேர்ல ஆர் மாதவன் நடிச்ச படம். இந்த படத்துல பேய காமிச்ச விஷயம் வந்து டிவி. இந்த படத்துல டிவிக்கும் ஹீரோட குடும்பத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். அதுல ஒரு சீரியல் வரும். அதுவும் ஹீரோட குடும்பமும் எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது சிம்பிளான ஹாரர் ஸ்டோரி கிடையவே கிடையாது. டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணி டெக்னாலஜிலேயே பேய் காமிக்க முடியும்னு காமிச்ச ஒரு படம் தான் இந்த 13B, அதாவது யாவரும் நலம். இதுக்கு அடுத்து 2012 நம்ம விஜய் சேதுபதி நடிச்சு வந்த படம் தான் பிஸ்ஸா. இந்த படம் வந்து தமிழ் சினிமாவையே ஒரு குலுக்குச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட கதை என்ன? ஒரு சிம்பிளான பிஸா டெலிவரி பண்ற ஒரு பையன், ஒரு மிஸ்டீரியஸான ஒரு வீடு, அதுக்கடுத்து இருட்டு, பேய், ரத்தம், இவருக்கு அடுத்து ரொம்ப பெரிய ட்விஸ்ட். இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. பேயை பெருசா காமிக்கவே இல்லை இந்த படத்துல. ஜஸ்ட் நம்ம சொல்ற ஒரு மனுஷன் அவன் சொல்ற வாக்கியத்தை வச்சு நம்ம பேயை இமேஜின் பண்ணி பயப்படுறோம். இவ்வளவு பெரிய விஷயம் இது. இந்த படம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த இன்னொரு பாடம் என்ன அப்படின்னா, ஒரு படத்துல பெருசா பேய் வந்து பின்னாடி இருந்து கத்தி பயமுடுத்தணும் அவசியம் இல்லை. அந்த படத்துல கொஞ்சம் மிஸ்ட்ரி இருக்கணும், கொஞ்சம் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணணும், கொஞ்சம் நம்ப முடியாத விஷயங்கள் இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு நெரேட்டிவ், நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்குமோ அந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டாலே போதும், நம்ம ஆடியன்ஸை பயமுடுத்தலாம்னு காமிச்ச படம் தான் இந்த படம். இதுக்கு அடுத்துதான் 2015 வெளியே வந்த படம் டிமாட்டோ காலனி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேய் படங்கள்ல எதுவும் ஒண்ணு. இந்த படத்தை பத்தி நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அவ்வளவு பிடிச்ச ஒரு படம். நம்ம ஒரு ஊருக்குள்ள ஏகப்பட்ட பேய் கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். எப்ப அந்த வீட்டுல இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, இந்த வீட்டுல அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த படத்துல இருக்கிற ஒரு அரண்மனையை பத்தி ஒரு கதை வெளியே உலகிக்கிட்டு இருக்கு. பேய் படத்தை எடுக்கணும்னு நினைக்கிற ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு டைரக்டர் வந்து பேய் படத்தை எடுக்க ட்ரை பண்றாரு. அதுக்கு பார்க்கறதுக்காண்டி அந்த வீட்டுக்கு போறாங்க. அதுக்கு அடுத்து நடக்கிற சில விஷயங்கள் தான் இந்த படத்துல கதை. இந்த படத்தோட பெரிய பிளஸ் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் அதோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்கு போகாதன்னு சொல்லி ஒருத்தன் வெளியே இருந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அதையும் தாண்டி ஹீரோ போவான்னு சொன்னேன் இல்லையா, அந்த படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளே இந்த படம் தான். அதுக்கடுத்து அதே 2015 வந்த மாயாங்கிற ஒரு படம், அதுக்கடுத்து 2017 வந்த அவள், இது எல்லாமே இந்த மாதிரி சீரியஸா வந்த பேய் படம் தான். 2018 புதுசாக முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சிக்கு பேர் தான் மெர்க்குரி. இந்த படத்துல ஹீரோ பேசவே மாட்டான். கடைசி வரைக்கும் ஒரு டைலாக் கிடையாது. இருந்தாலும் ஆடியன்ஸை பயமுறுத்த முயற்சி பண்ணாங்க. இது புது முயற்சி. அவ்வளவு பெருசா ஓடிச்சா உடனே எனக்கு தெரியல. ஆனா படம் ஓகேவா தான் இருந்துச்சு. இப்போதைக்கு ஹாரர் காமெடி படத்துக்குள்ள ஃபார்முலா என்ன ஆயிட்டு அப்படின்னா, இப்போ ப்ரொடியூசர் வந்து கேட்காரு, படத்துல காமெடி இருக்கா? இருக்கே, தூக்கலாவே இருக்கு. பேய் இருக்கா? அதுவும் இருக்கு. ஹீரோ வந்து பேயா? இல்ல. இப்போ பேய்ங்கிறது காமெடி கேரக்டரா? இல்ல. அப்ப பேய் எங்கதான் இருக்கு? அது கிளைமேக்ஸா வரும் சார். அது எதுக்கு தேவையில்லாம இடையில டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. அப்போ ஓகே, நம்ம இந்த படத்தை பண்றோம். இப்படிதான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹாரர் காமெடி இவ்வளவு தூரத்துக்கு ஹிட் ஆனதுக்கு, ஒர்க் அவுட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. அதுல முதல் ரீசன் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்.
பியூர் ஹாரர் வந்து சிலருக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பயமாக இருக்கும். ஆனால் அது கூட காமெடி சேர்ந்துட்டு அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்துடுவாங்க, அவங்களுக்கு accessible ஆயிரும். அதாவது ஆடியன்ஸ் அதிகமாகறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டார் இமேஜ். இப்போ பெரிய பெரிய காமெடி ஆக்டர்ஸ்லாம் இப்போ ஹாரர் காமெடியில் வரப்போய் அந்த படத்தோட ரீச் வந்து இன்னும் அதிகமாயிருது. ஏதாவது முக்கியமான பயமான ஒரு சீனை கூட அவங்க இடையில வந்துட்டாங்கன்னா அந்த சீன் வந்து டென்ஷன் இல்லாமல் பிரேக் ஆகி மக்கள் வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா ரிப்பீட் வேல்யூ. ஹாரர் படத்துக்கு ரிப்பீட் வேல்யூங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா பேய் எந்த டைம்ல வரும், அங்க என்ன மியூசிக் வரும், என்னென்ன ஸ்டோரி, கடைசியில் என்ன யார் தான் பேய வராங்க எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதனால இது திருப்பி பார்க்கறதுக்கு மக்களுக்கு இஷ்டம் இருக்காது. அரண்மனை, காஞ்சனா இந்த மாதிரி படம்லாம் ஹிட் ஆனதுக்கு காரணம் அதுல இருக்கிற காமெடிக்காண்டி மக்கள் திருப்பி திருப்பி பார்க்க வந்தது தான். அதுக்கு அடுத்து நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற வட்டார வழக்கு. வட்டார வழக்குன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ மக்கள் பயத்துல கூட மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு ரெண்டு விரலுக்கு நடுவுல கூட பார்த்து பேய் படத்தை பார்த்து தீர்த்துருவாங்க. அது என்ன பயமா இருந்தாலும் சரி பார்க்க பயப்படுவாங்க, ஆனா பார்த்தே திரும்ப அடம்பிடிச்சு பார்க்கவும் செய்வாங்க. அதான் பேய் படத்துக்கு ஒன்று ஸ்ட்ராங் பாயிண்ட். அதுக்கடுத்து 2020s வந்து திருப்பி புதுசா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுல 2021 வந்து நெஞ்ச மறப்பதில்லை பூமிக்கான படம் வந்துச்சு. 2022 வந்து கனெக்ட் வந்துச்சு. 2024 டிமோன்டே காலனி 2 வந்துச்சு. பிளாக்னு ஒரு படம் வந்துச்சு. பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது பேய் படமா டைம் டிராவல் படமானு அவ்வளவா புரிஞ்சுக்க முடியாது, ஆனா படம் சூப்பர் படம். 2025 சப்தம்னு ஒரு படம் வந்துச்சு. இதுக்கு நடுவுல ஹாரர் காமெடியும் நான் மட்டும் என்ன மெதமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. 2023 வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. காஞ்சரிங் கண்ணப்பன் வந்துச்சு. அதே மாதிரி 2024 அரண்மனை 4 வந்துச்சு. இப்படி ஹாரர் படமும் காமெடி ஹாரரும் ரெண்டு வேற பாதையில டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல பாதை வந்து சீரியஸ் ஹாரர். இதுல வந்து சைக்காலஜிக்கல் ஹாரர், அட்மாஸ்பரிக் ஹாரர், சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர், மிஸ்ட்ரி, டெக்னாலஜி பேஸ்ட் ஹாரர் இதெல்லாம் வந்துச்சு. அடுத்தது ரெண்டாவது பாதை ஹாரர் காமெடி. இதுல பிஐ காமெடி, ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பழைய பழஞ்ச வீடு, சந்தான ஸ்டைல் காமெடி, கிளைமேக்ஸ்ல வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரி, அப்புறம் படம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். தமிழ் பட வரலாற்றுல ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு வந்து பழைய படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் மாறிக்கிட்டே வந்திருக்கு. 1950 வந்து மிஸ்ட்ரி, சூப்பர் நேச்சுரல் அப்படி இருந்துச்சு. 1960 மிஸ்ட்ரி, சைக்காலஜிக்கல் ஹாரர் வர ஆரம்பிச்சிச்சு. 1970-80 பூர்வ ஜென்மம், பிஐ, நல்ல பாம்பு பழி வாங்குது, அதுக்கடுத்து சாபம் ஓடுறது, இந்த மாதிரி படம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. 1990 வந்து பேய் வீடு, சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் இந்த மாதிரி வந்துச்சு. 2000 ரொம்ப சூப்பர் சைக்காலஜிக்கல் ஃபேமிலி ஹாரர் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடுத்து வந்த ட்ரெண்ட் தான் நம்ம ஹாரர் காமெடி சந்திரமுகில இருந்து ஆரம்பிச்சது. இதுல 2020 வந்தா கொஞ்சம் வித்தியாசப்பட்ட வருஷம் நான் நினைப்பேன். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஹாரர் வந்துச்சு, காமெடி ஹாரர் வந்துச்சு, ஹாரர் ஃப்ரான்ச்சைசி வந்துச்சு. இந்த மாதிரி புதுசா ஆரம்பிச்சது வந்து 2020 தான். அப்படின்னா தமிழ் சினிமாவில் பேய் எங்கே தான் போய்கிட்டு இருக்கு? ஓ அதுவா? ஒரு காலத்தில் பேய் வந்துச்சுன்னா மக்கள் தியேட்டரில் கத்துனாங்க, பின்னாடி ஹீரோ கத்துனாரு, அதுக்கு பிறகு காமெடி ஆக்டர் கத்துனாங்க, இப்போ ஆடியன்ஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹாரர் சினிமா இன்னும் சாகலை, ஆனால் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் பேயின்னா பயம், பிறகு பேயின்னா ரிவெஞ்சு, அதுக்கப்புறம் பேயின்னா மிஸ்ட்ரி ஆச்சு, பிறகு பேயின்னா சைக்காலஜிக்கல் ட்ராமாவை காமிச்சாங்க, அதுக்கு பிறகு பேயின்னா காமெடி, இப்போ பேயின்னா எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு ஐட்டம் தான் ஹாரர் பேய் படமாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு தமிழ் சினிமா நமக்கு ஒரே விஷயத்தை மட்டும் தான் நிரூபிச்சு காமிச்சிருக்கு. ஒன்று, நம்மளை பயமுறுத்தின பேயை கூட நம்ம முன்னாடி உட்கார வச்சு டீ கொடுத்து, ராசா நீ இப்போதைக்கு காமெடி பண்ணிக்கோ, கிளைமேக்ஸில் வந்து நீ பண்ணி வாங்கிக்கலாம் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி அடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. பேயும் அதுக்கு ஆமான்னு தலையாடிக்கிட்டு இருக்கு, அப்படிதானே? ஆமாம், அதெல்லாம் என்ன பண்ண முடியும், ப்ரொடியூசர் ஒத்துக்கணுமே. அதுவும் சரிதான், பேய்க்கு யார் சம்பளம் கொடுக்கறது? பழைய பேய் படத்தெல்லாம் பார்த்துருக்கியா? ஒரு பெரிய பேய் பங்களா இருக்கும், அதுக்கு வெளியே கேட்டுக்கு வெளியே ஒருத்தர் நின்றுட்டு விளக்கு பிடிச்சிக்கிட்டு, நான் 20 வருஷமா இங்கே யாருமே வரல, நான் ஒருத்தன் தான் இந்த மொத்த பங்களாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன்மா. ஆனால் 20 வருஷமா அந்த நாய்க்கு யார் சம்பளம் கொடுக்கான்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஏன் ஆமாண்ணே, 20 வருஷமா ஒருத்தனுக்கு அந்த பக்கமே யாரும் வரல அப்படின்னா அவனுக்கு அந்த பங்களாவை பார்த்துக்கிறதுக்கு யார் சம்பளம் தரா? அவன் எந்த காசை வச்சு சாப்பிட்றான்? அவன் எப்படி வாழ்றான்? முதல்ல இதை பற்றிலாம் நான் யோசிச்சு கூட பார்க்கலையே. இப்போ நான் ஃபைனலில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ திடீர்னு ஒரு நாள் நடுராத்திரி நீங்கள் எந்திரிச்சு பாத்ரூம் போகிறீங்க, திடீர்னு லைட்டு போயிட்டு அப்படின்னா அது பேயின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் கரண்ட் பில்லு கட்டாதது கூட அது காரணமாக இருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் பேய் உங்களுக்கு இழுத்துட்டு இருக்கக்கூடாது, அப்புறம் அது நம்மளை இழுத்து விட்டு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ் சினிமாவிலேயே உங்களை உண்மையிலேயே ரொம்ப பயன்படுத்தின ஒரு படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். முக்கியமாக இன்னைக்கு தூங்கும் போது லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்காதீங்க. ஏன்னா நைட்டு பேய் வருமா வராது தெரியாது. ஆனால் நாங்கள் இந்த பண்ண வீடியோ உங்கள் இமேஜினேஷனில் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம்.